வர சொல்லுங்க சார். அரசி வாமா. என்ன சார், என்னாச்சு? என்ன விஷயம்? ஒண்ணுலடா, நம்ம இனியாவை கடத்திருக்கோமா, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார், நானும் லாயர் தான். எனக்கு 2 பொண்ணுங்க, 2 பேருமே ட்வின்ஸ். ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க இனியாவை எங்கேயோ தொலைச்சிட்டு ஓவியாவை இனியான்னு சொன்னா அதை நம்பி நீங்களும் வந்திருக்கீங்க. அவங்க பொண்ணு ஓவியா எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு கேளுங்க சார். சென்ட் மேரிஸ் கான்வென்ட். நீங்க அந்த கான்வென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஓவியா அங்க இருக்காளா இல்லையான்னு கேளுங்க. அப்படி ஓவியா அங்க இருந்துட்டா இங்க இருக்கிறது இனியா தானே? தாராளமா கேளுங்க இன்ஸ்பெக்டர். நவன நம்பர் தட்டுமா? கொடுங்க. நம்பர் சொல்லுங்க. 2473 5037. வணக்கங்க, நான் சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க ஸ்கூல்ல லாயர் அரசியோட பொண்ணு ஓவியா 6th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்களா? அவங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்களான்னு செக் பண்ணி சொல்ல முடியுமா? முடிஞ்சா அவங்களை என்கிட்ட பேச சொல்லுங்க. இல்ல மேடம், எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்கணும். நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்றேன். ஓகே மேடம். கிளாஸ்ல செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க மேடம். என்ன இன்ஸ்பெக்டர், அப்ப நாங்க சொல்றத நீங்க நம்பல? சரி, வெயிட் பண்ணி பாருங்க, உண்மை என்னன்னு தெரியும். அரசி, அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்ற மாதிரி தெரியல. எனக்கும் அதே டவுட் தான்ப்பா. இருங்க பாப்போம். சார், 10 நிமிஷம் ஆயிருக்கும். நீங்க ஃபோன் பண்ணி பாருங்க. ஓகே மேடம். சொல்லுங்க மேடம். அப்படியா? ஓவி அங்கதான் இருக்காங்களா? ஓவியாட்ட நான் பேசலாமா? உன் பேர் என்னம்மா? ஓவியாவா? நீங்க ஸ்கூல்ல தான் இருக்கீங்களா? சரிம்மா, ஓகே. என்ன மேடம் இதெல்லாம்? உங்க பொண்ணு காலையில வீட்ல இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போனதா சொல்றாங்க. நீங்க என்னடானா இந்த பொண்ணு தான் ஓவியான்னு சொல்றீங்க? நோ, இல்ல இன்ஸ்பெக்டர், இவதான் ஓவியா. இவளுக்கு உடம்பு சரியில்லை. இவங்க இனியாவை தொலைச்சிட்டு ஓவியாவை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க. மேடம், குழந்தை எழுப்புனா யாரு ஓவியா யாரு இனியான்னு தெரிஞ்சிட போகுது. ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கூப்பிடுங்க. அரசி, நீ கூப்பிடுறா. எழுப்புடா. ஓவியா, 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 ஓவியா. என்ன மேடம், குழந்தை தூங்குறான்னு சொன்னீங்க, ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க? ஐயோ, அவ நல்லா தூங்குறான்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. ஓவியா, இனியா, 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 இனியா. சார், தண்ணி வேணும். சார், தண்ணி பாட்டில் கொடுங்க சார். கொடுங்க. இந்தாங்க மேடம். இனியா, இனியா, கண்ணை திறந்து பாரு இனியா. இனியா, இனியா, கண்ணை திறமா. இனியா, இனியா, எழுந்துரு. பார்த்து. இனியா, இனியா, என்னாச்சுமா? சார், இனியா, கண்ணை தர. இனியா, பாப்பா, உன் பேர் என்ன? சொல்லு. என் பேரு இனியா. என்ன மேடம், நீங்க ஓவியான்னு சொன்னீங்க, குழந்தை அவ பேர் இனியாங்கிறா?
இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர். மேடம், நீங்க பெரிய லாயர், உங்களுக்கே தெரியும். உங்க ஹஸ்பண்டோட பர்மிஷன் இல்லாம நீங்க இவங்களை கூப்பிட்டு போனா அதுக்கு பேர் கடத்தல். யாரு? நான் கடத்துறேனா? அவ ஏன் பொண்ணு. இருக்கலாம் மேடம், ஆனா நீங்க பண்ணதுக்கு பேரு கடத்தல் தான். மேடம், நீங்க 2 பேரும் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். வேண்டாம் இன்ஸ்பெக்டர், இது எங்க ஃபேமிலி பிரச்சனை. நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன மேடம்? இல்ல இன்ஸ்பெக்டர், எங்க பொண்ணு எங்களுக்கு கிடைச்சிட்டா. என்னதான் இருந்தாலும் அவங்க பெத்தவங்க, அதனாலதான். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர். ஓகே மேடம், பையா. ஏய், என்ன ஜெயிச்சிட்டுன்னு நினைக்கிறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே அந்த வீட்ல இருந்து உன்னை துரத்துறனா இல்லையான்னு மட்டும் பாரு. முடிஞ்சா செஞ்சுக்கோ. பாய். வா இனியா, போலாமா? வா. ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க, நான் ஆரத்தி எடுத்துக்கிட்டு வரேன். இருங்க. அன்பு, எனக்கு கூச்சமா இருக்கு அன்பு. எதுக்கு இதெல்லாம்? வழக்கமா சண்டையில போய் ஜெயிச்சுட்டு வரவங்களுக்கு, புதுசா கல்யாணம் ஆயிட்டு வரவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆரத்தி எல்லாம் எடுப்பாங்க. அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்து எந்திரிச்சு வந்திருக்கேன். எதுக்கு இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் தேவையா? அண்ணே, இந்த கலவரத்துலயும் உன் காமெடி ஓவரா இருக்குண்ணே. ஹாஸ்பிட்டல்ல வச்சுதானே என் கழுத்துல தாலி கட்டின. இப்பதானே புது மாப்பிள்ளையா வீட்டுக்கு வந்திருக்க. புது மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிக்கிறதா நினைச்சுக்கோ. உள்ள கூட்டிட்டு போமா. வா சிவம். கத்தி குத்து பட்டவன் அப்படியே ஹாஸ்பிட்டலோட போயிடுவான்னு பார்த்தா கல்லு உலக்க மாதிரி வந்து நிக்கிறான். இதுல ஆரத்தி வேறையா? பாட்டி, என்னடி சிவ எதுக்கு சாகணும்? அது அவ வயித்துக்கு வந்த கத்தி. அவதான் செத்துக்கணும். நீ உருப்படவே மாட்டடி. பாட்டி இரு, நான் போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். இது வேறையா? அண்ணா, ஜஸ்டிஸ் எதுவும் வர சொல்லுவாண்ணே? இல்லடா. சரிண்ணே. அப்பா இந்தாங்கப்பா. என்னடா? ஐ மிஸ் யூ பா. ஐ மிஸ் யூ டு. பாரதி, இங்க வா. அப்பா, இவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்.
இவனையேப்பா கூப்பிட்ட? ஏய் விடுடா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா அவன் இந்த மாதிரி நடந்திருக்கவே மாட்டான். அப்பா நீ வேணா அவன் கூட ஃப்ரெண்டா இரு, எனக்கு அவனை பிடிக்கல. ஏய் இனியா, ரொம்ப வலிக்குதா? ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் லைட்டா வலிக்க தான் செய்யுது. சாரி. எதுக்குடா சாரி? செயின் எடுத்ததுக்கு. அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. சின்ன பையலா இருக்கும்போது எல்லாரும் இப்படி ஏதாவது பண்ணுவாங்க தான். அப்ப என் மேல கோவம் இல்லையா? நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? அம்மா என் மேல கோவமா இருக்காங்க. உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். அம்மா கிட்ட பேசி என் கூட பழம் விட சொல்றீங்களா? சரி, நான் சொல்றேன். அம்மா கிட்ட பேசி பழம் விட சொன்னா நீ எனக்கு என்ன தருவ? என்ன வேணும்? உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடு. என்கிட்ட எதுவுமே இல்லையே. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை குடுறா. சாக்லேட் தரவா? சாக்லேட்ல வேண்டாம், ஒரு முத்தம் கொடுக்குறியா? ஐயோ அது முடியாது. இங்க பாரு, முத்தம் கொடுத்தேன்னா உங்க அம்மா கிட்ட பேசி உங்ககிட்ட பழம் விட சொல்றேன். நீ என்ன பார்த்துட்டு இருக்க? கிளம்பு. டேய் நான் ஒன்னும் பார்க்கல. பட ஒரு நிமிஷம் இரு. அன்பு, இங்க வா. நீ ஏன் பாரதி கூட சண்டை போட்ட? அவன் தப்பு பண்ணா, அதான் அவன் கூட சண்டை போட்டேன். இல்ல இல்ல, அவன் கூட நீ பழம் விடு. அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னு சொன்ன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ப்ளீஸ் அன்பு, பாரதிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். ஒழுங்கா அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிரு. பாரதி ஓகே தானே? அம்மாவுக்கு கை கொடு. அன்பு கை கொடு. பாரதி, அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாரதி நீ கொடு. கொடு.
இந்தா சிவம். அங்க வச்சிரு அன்பு. ம். அன்பு, ம்? குழலி எங்க? ஆளைய காணோம். இல்ல, ஒரு நாளைக்கு 10 தடவை வந்துட்டு போவா. ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்க்கல. நான் வீட்டுக்கு வந்த அப்புறம் கூட வரல. ஏ, அவளை ரொம்ப மிஸ் பண்றியா? ஆ, இல்ல, தினமும் வருவாளே, எங்க ஆளைய காணோம்னு கேட்டேன். நான் வேணா குழலி கிட்ட போய் வக்கீல் உன்னை ரொம்ப தேடுறாரு, உடனே வான்னு சொல்லட்டுமா? ஆ, இல்ல. உனக்கு உன் காலை பிடிச்சு விட சொல்றேன், மருந்து மாத்திரை கொடுக்க சொல்றேன். உனக்கு ரொம்ப வலிக்கும் போது ஆறுதலா 4 வார்த்தை பேச சொல்றேன். அப்படி இல்ல அன்பு, குழலி. ஆமாமா, குழலிய 4 நாளா பாக்கலனா உனக்கு சங்கடமா தான் இருக்கும். ஏன் சிரிக்கிற? பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? இல்ல, இந்த பொறாமை எனக்கு பிடிச்சிருக்கு. யாருக்கு பொறாம? இங்க பாரு, சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்காத. எனக்கெல்லாம் ஒன்னும் பொறாம கிடையாது. உனக்கு வேணும்னா தாராளமா ஃபோன் பண்ணி குழலிய கூப்பிட்டு பேசு. குழலிய வர சொல்லு. குழலிய உனக்கு சாப்பாடு ஊட்டி விட சொல்லு. எனக்கெல்லாம் ஒன்னும் பொறாம இல்ல. அன்பு, இங்க வா, உட்காரு. இல்ல, நான் இங்கேயே இருக்கேன். என்னன்னு சொல்லு. அன்பு. சிவம், என்னாச்சு? பாத்து. ஒண்ணு இல்ல அன்பு. நான் என்னதான் உன்னை கவனிச்சுக்கிட்டாலும் உனக்கு குழலி தானே ரொம்ப தேடுது. குழலி வந்து உன்னை பாத்துப்பா. அன்பு, என்ன? நீ கோவப்பட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்ன புது கதை? இல்ல அன்பு, இந்த ரியாக்ஷன் தான் நீ எப்பவும் வச்சிருப்ப. எப்பவாவது தான் அதிசயமா சிரிக்கிறதோ இல்ல அன்பாவோ பாப்ப. அதனால எனக்கு இந்த ரியாக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேச்சு மாத்திர வேலையெல்லாம் வேண்டாம். உனக்கு குழலி தானே ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, எனக்கு குழலிய தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் குழலிய ரொம்ப பிடிக்கும்? இல்ல, சில விஷயங்கள்லாம் யோசிக்காம இறங்கி செய்வா. அப்படி என்ன செய்வா? அது இல்ல, இந்த மாதிரி ஆறுதலா பேசும்போது டக்குன்னு கைய பிடிச்சுப்பா. ஏன் நான் உன் கையை பிடிக்க மாட்டேனா? நல்லா இருக்கியா? உன் உடம்ப பாத்துக்கோ, ரெஸ்ட் எடு. நான் உன் கையை பிடிச்சு சொல்லிட்டேன், போதுமா? என் முகம் வாடி இருந்தா அப்படியே என் முகத்தை வருடி ஏன் டல்லா இருக்க வக்கீலேன்னு கேப்பா. இது ஒரு பெரிய விஷயமா? ஏன் வக்கீல டல்லா இருக்க? என் தலையை களைச்சு விட்டு விளையாடுவா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணிட்டா கண்ணத்துல முத்தம் கொடுத்துருவா. இப்படி இல்ல, அவ என்ன ஆறுதல் படுத்தணும்னா என்ன அவ தோளை சாச்சுப்பா. இது என்ன புதுசா இருக்கு? இல்ல இல்ல, அவ பண்றதான் நான் சொன்னேன்.
ராசா சிங்கம் ஏசாமி